கடந்த சில நாட்களாக உங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் ஆப் ஓப்பன் பண்ணும்போது உங்கள் போர்ட்ஃபோலியோ பார்த்தா கொஞ்சம் பயமாக இருக்குல்ல? டெய்லி க்ரீன் பார்த்த கண்ணுக்கு இப்போ ரெட் தான் அதிகமாக தெரியுது. நீங்கள் மட்டும் இல்லை, இப்போது நிறைய இன்வெஸ்டர்ஸ் சேம் ஃபீலிங்கில் தான் இருக்காங்க. அதனால எல்லார மனசுலையும் ஒரே கேள்வி, இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியா இல்லை நம்ம நழுவி விழ போகிற ஒரு பெரிய ட்ராப்பா? இந்த வீடியோவில் நாம் ஸ்ட்ரெயிட்டாக பேச போகிறோம். 1, மார்க்கெட்டில் என்ன நடக்குது? 2, ஏன் சிலர் இதை ட்ராப்னு சொல்கிறாங்க? 3, இது எப்படி ஆப்பர்ச்சுனிட்டி ஆகலாம்? 4, ஐடி ஃபண்ட்ஸ் ஃபியூச்சர் என்ன? 5, நீங்கள் இப்போ என்ன செய்யணும்? கிளியர் பிளான். மார்க்கெட்டில் என்ன நடக்குது? முதல்ல ஃபேக்ட்ஸ் பார்ப்போம். சில நாட்களுக்கு முன்னாடி நிஃப்டி மாதிரி மேஜர் இண்டெக்ஸ் ஒரே நாளில் சுமார் 2.4% வரை கிராஷ் ஆயிடுச்சு. நியூஸில் ஹெட்லைன்ஸ் ஃபுல் இதுதான். ஆனால் அது சர்ஃபேஸ் மட்டும். ஆக்சுவல் பெயின் எங்கே தெரியுமா? மியூச்சுவல் ஃபண்ட்ஸில். குவான்டெக் ஃபண்ட் பீக்கில் இருந்து 30% மேலே கீழே வந்திருக்கு. ஸ்மால் கேப், மிட் கேப் ஃபண்ட்ஸ் 20% பிளஸ் கரெக்ஷன். இதுதான் இன்வெஸ்டர்ஸ்க்கு ரியல் ஷாக். பிகாஸ் இண்டெக்ஸ் டவுனுனா ஓகே, பட் ஃபண்ட் 30% டவுனுனா அது சீரியஸ் டேமேஜ். இது ஒரு ட்ராப்பா? இப்போ ஸ்ட்ரெயிட் கேள்வி, இந்த கரெக்ஷன் நார்மலா அல்ல வார்னிங் சிக்னலா? பல எக்ஸ்பர்ட்ஸ் 3 ரீசன் சொல்றாங்க. 1, லிக்விடிட்டி ப்ராப்ளம். 2, ஓவர் வேல்யூவேஷன். 3, செக்டர் லெவல் வீக்னஸ். முதல்ல லிக்விடிட்டி. சிம்பிளாக சொல்லணும்னா, மார்க்கெட் கிராஷ் ஆனால் உங்கள் ஃபண்ட் மேனேஜர் ஷேர்ஸ் செல் பண்ண முடியுமா இல்லையா? எஸ்பெஷலி ஸ்மால் கேப்ஸில் பையர் இல்லைனா உங்கள் மணி லிட்ரலி ஸ்டக். இது தியோரி இல்லை, செபி ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் சொல்லுது. ஒரு மேஜர் ஸ்மால் கேப் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ செல் பண்ண ஆல்மோஸ்ட் 60 டேஸ் ஆகும். இப்போ யோசிச்சு பாருங்க, மார்க்கெட் வேகமாக கிராஷ் ஆயிடுச்சுன்னா 2 மாதம் வெயிட் பண்ணணும். அந்த டைமில் வேல்யூ இன்னும் எதுவும் ஹாஃப் ஆயிடுச்சுன்னா இதுதான் ஹிட் அண்ட் ரிஸ்க்கு. நெக்ஸ்ட், வேல்யூவேஷன். பல ஸ்டாக்ஸ் அதோட ஆக்சுவல் இயர்னிங்ஸ் விட ஓவர் ஹைப்பட் ப்ரைஸில் இருந்தது. இதுக்கு காரணம் SIP மணி ஃப்ளூட். மந்த்லி 1000 ஹெட்ஸ் ஆஃப் சூரிப்பும் கோர்ஸ் மார்க்கெட்டுக்கு வந்தது. அது ப்ரைஸ் ஆர்டிஃபிஷியலி புஷ் பண்ணிச்சு. அதாவது பலூன் இன்ஃப்ளேட் ஆனது. இப்போ கரெக்ஷன்னா அந்த பலூனில் காற்று வெளியே வருது. இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா? இப்போ ஃப்ளிப் சைடு பார்ப்போம். இந்த கிராஷ் ஸ்மார்ட் இன்வெஸ்டர்ஸுக்கு சான்ஸா? ஆன்சர் எஸ், பட் ஒன்லி இஃப் யூ நோ வாட் யூ ஆர் டூயிங். முதல்ல வேல்யூவேஷன் நார்மல் ஆகுது. ஓவர் ப்ரைஸ்டு ஸ்டாக்ஸ் இப்போ ரியலிஸ்டிக் லெவல்ஸ்க்கு வந்துட்டு இருக்கு. அதாவது ஏரியர் எக்ஸ்பென்சிவான ஸ்டாக்ஸ் இப்போ ரீசனபிள் ப்ரைஸில் கிடைக்குது. இரண்டாவது, DII பவர், ரீடெயில் ப்ளஸ் SIP இன்வெஸ்டர்ஸ். மந்த்லி சுமார் 28,000+ கோடி மார்க்கெட்டுக்கு வருது. இதுதான் மார்க்கெட்டுக்கு சப்போர்ட். ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் செல் பண்ணினாலும் டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் பை பண்ணுறாங்க. இதுக்கு தான் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிறது DII ஷீல்ட். தேர்ட், இந்தியா growth ஸ்டோரி. ஷார்ட் டேர்ம் வாலட்டிலிட்டி இருந்தாலும் லாங் டேர்ம் growth ஸ்ட்ரெங்க். எக்கனமி எக்ஸ்பேண்ட் ஆகுது, டிஜிட்டல் அட்ஃபாப்ஷன், இன்ஃப்ரா growth. அதனால லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கு இது இன்னும் வேலிட் மார்க்கெட். ஐடி ஃபண்ட்ஸ் ரியாலிட்டி. இப்போ வர்ஸ்ட் ஹிட் செக்டர்ஸில் ஒன்று ஐடி. பல ஐடி ஃபண்ட்ஸ் ரீசெண்டாக அண்டர் பெர்ஃபார்ம். அதனால இன்வெஸ்டர்ஸ் கன்ஃபியூஸ். எக்ஸிட் பண்ணலாமா, ஹோல்ட் பண்ணலாமா? ரியாலிட்டி என்னன்னா, ஐடி செக்டர் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபேஸில் இருக்கு. ஏலியர் மாடல் டாஷ் மோர் எம்ப்ளாயீஸ் சமம் மோர் ரெவென்யூ. நவ் டாஷ் AI ப்ளஸ் ஆட்டோமேஷன். சேம் ஒர்க், லெஸ் பீப்புள், ஹையர் எஃபிஷியன்சி.
இந்த டிரான்சிஷன்ல தான் ஷார்ட் டேர்ம் பெயின். ப்ராஜெக்ட்ஸ் ஸ்லோ ஆகுது, கிளையண்ட்ஸ் ஸ்பெண்ட் கட் பண்றாங்க. ஆனா லாங் டேர்ம் கம்பெனிஸ் அடாப்ட் பண்ணினா ப்ராஃபிட்டபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். அதனால ஷார்ட் டேர்ம் நாய்ஸ் பார்த்து பேனிக் ஆகிறது தவறு. க்கான உத்தி. சரி, இது பொறியா வாய்ப்பான 2 பக்கத்து வாதத்தையும் பார்த்துட்டோம். இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி, நீங்க என்ன செய்யணும்? இந்த மாதிரி நிலையற்ற மார்க்கெட்ல நிபுணர்கள் பரிந்துரைக்கிறது ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டுகள். ஏன்னா இந்த ஃபண்டுகளோட மேனேஜர்கள் மார்க்கெட் நிலவரத்துக்கு ஏத்த மாதிரி லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப்னு முதலீட்டை மாத்தி அமைச்சுக்க முடியும். இதனால ரிஸ்க்கும் குறையும், வாய்ப்புகளையும் சரியா பயன்படுத்திக்க முடியும். அதனால உணர்ச்சி வசப்பட்டு எந்த முடிவும் எடுக்காம இந்த 4 ஸ்டெப் பிளானை ஃபாலோ பண்ணுங்க. ஸ்டெப் 1, பயத்துல விற்காதீங்க. ஸ்டெப் 2, உங்க போர்ட்ஃபோலியோவை எடுத்து பாருங்க. அதிக ரிஸ்க் இருக்கிற ஃபண்டுகள்ல எவ்வளவு முதலீடு செஞ்சிருக்கீங்கன்னு செக் பண்ணுங்க. ஸ்டெப் 3, கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கணும்னு நினைச்சா உங்க முதலீடுகள்ல ஒரு பகுதியை லார்ஜ் கேப் அல்லது ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டுகளுக்கு மாத்துங்க. ஸ்டெப் 4, ஒழுக்கமா முதலீடு செய்யுங்க. புதுசா முதலீடு பண்றதா இருந்தா கண்டிப்பா SIP மூலமா பண்ணுங்க. கடைசியா நீங்க உங்ககிட்டயே கேட்டுக்க வேண்டிய ஒரே ஒரு கேள்வி இதுதான், உங்க போர்ட்ஃபோலியோ இந்த மாதிரி ஏற்ற இறக்கத்தை எல்லாம் தாங்குற அளவுக்கு ரொம்ப ஸ்திரத்தன்மையா இருக்கா, இல்ல வெறும் வேகமா ரிட்டர்ன்ஸ் கொடுக்கணுங்கிறதுக்காக மட்டும் அமைக்கப்பட்டிருக்கா? இந்த அலசல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னு நம்புறோம். அப்படி இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. இன்னும் இந்த மாதிரி தெளிவான அலசல்களுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம்.